ஓம் கம் கணபதையே நமஹ. கணபதி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வார நட்சத்திர பலன்கள் நிகழ்ச்சியிலே இந்த வாரம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி துவங்கி மே மாதம் 5ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த வாரத்துல மிகச்சிறந்த விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் தேதி நாம் வழிபடக்கூடிய ஆதி சங்கரருடைய அற்புதமான நாள். புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று உலகிற்கு எடுத்துச் சொன்ன ஆதிசங்கருடைய அற்புத திருநாள். 5ஆம் தேதி பிரதோஷம் வருது. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மனிதர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் சில பண்டிகைகளை வகுத்து சொன்னார்கள். இந்த பண்டிகையிலே, இந்த விரதத்திலே, இந்த உபவாசத்திலே நீங்கள் கலந்து கொள்வதும் அதை கடைபிடிப்பதும் உங்கள் வாழ்க்கையுடைய கஷ்டங்களை போக்கும் என்று ஞான ரீதியாக கண்டுணர்ந்து சொன்னார்கள். அப்படி சொன்னதுதான் இந்த விரதங்கள் எல்லாம். அப்படி சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் தேய்பிறை பிரதோஷமும் விசேஷம்தான், வளர்பிறை பிரதோஷமும் விசேஷம்தான். இந்த பிரதோஷ நாள்ல நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். எந்த அளவிற்கு நாம் நமச்சிவாய மந்திரத்தை அந்த நாளிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகும். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூசாகும் என்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறாள். தினந்தோறும் நம்முடைய வீட்டை விளக்கேற்றி சாமியை கும்பிடணும். இந்த பிரதோஷம் அன்றைக்கு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். எவ்வளவு சொல்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையுடைய துன்பங்கள் விலகும். நம்முடைய குழந்தைகள் கல்லூரியில் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க நல்லா படிக்கணும்னு நினைப்போம். போர்டு எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறவங்க நல்ல மார்க் வாங்கணும்னு நினைப்போம். அலுவலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவு உழைத்தாலும் நல்ல பேர் வாங்க முடியல, டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல என்று கவலைகள் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த கவலைகளில் இருந்து விடுபடுவதற்கு நமச்சிவாய மந்திரம் உதவும். உலகத்தில் யார் கைவிட்டாலும் நமச்சிவாய மந்திரம் நம்மை கைவிடாது என்பதுதான் நெஞ்சார்ந்த உண்மை. ஆகவே அதை அன்பர்களுக்கு சொல்கிறேன். பிரதோஷம் அன்னைக்கு நமச்சிவாய மந்திரத்தை 5ஆம் தேதி சொல்லுங்கள். இனி 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரம் என்ன என்ன நன்மைகளை எல்லாம் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் வழங்கப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே மேன்மையான சிந்தனைகள் உடையவர்கள். நீங்கள் சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடியவர்கள். எப்பொழுதுமே உங்க மனசு ஒரு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது பகவானுக்கு இப்பொழுது 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்து இந்த வாரம் துவங்குகிறது. இந்த வாரத்துடைய நட்சத்திர நிலைமைகளை பார்த்தாலே சந்திர பகவான் உணர்பூச நட்சத்திரத்திலே துவங்கி அஸ்தம் நட்சத்திரத்திலே தன்னுடைய பயணத்தை இந்த ஒரு வாரத்தில் நிறைவு செய்கிறார். ஆக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி என்று நான் சொல்வது ராசிநாதன் கேது பகவான் அமர்ந்த இடத்திலிருந்து 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்வது இந்த வாரம் பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். அதுவும் இந்த சூரிய பகவான் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய பதவிகள் வந்து சேரும். இந்த சுக்கிர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிற போது பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக இந்த லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்க பலருக்கு இப்பொழுது பல இடையூறுகள் இருக்கின்றன. அந்த இடையூறுகள் விலகுவதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவர்கள் தங்கள் உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருப்பதனால் கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிக்கணும், திட்டம் போட்டு செயலாற்றுவீங்க, வெற்றி காண்பீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி சிந்திப்பீர்கள். நல்லதொரு வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். பரணி நட்சத்திர அன்பர்களே,
பரணியிலே பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். இந்த பரணி நட்சத்திரம் என்பது கொற்றவையுடைய நட்சத்திரம். நம்முடைய கலிங்கத்து பரணி என்ற இலக்கியம் கொற்றவையை பற்றி பேசுகிறது, பரணி பாடுதல் பற்றி பேசுகிறது. ஆகவே இந்த பரணி நட்சத்திரம் என்பது நம்முடைய இலக்கியத்திலேயே முக்கியமான இடம் பெறுகிறது. நம்முடைய இலக்கியம் இருக்கிறதே தமிழ் இலக்கியம், அது ஜோதிடத்துடைய பல்வேறு நுட்பங்களை உள்ளடக்கிய விஷயம். பரணி நட்சத்திரத்தை பேசும், ரோகிணி நட்சத்திரத்தை பேசும், கிருத்திகை நட்சத்திரத்தை பேசும். நட்சத்திரங்கள், விண்மீன்கள், கோள்கள் எல்லாவற்றையும் நம்முடைய இலக்கியங்கள் எடுத்துக்காட்டும். அந்த வகையில் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கிறதே கொற்றவையுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வீர தீர சாகசம் செய்வதிலே வல்லவர்கள். நீங்கள் கொஞ்சம் சுயநலம் நம்மோடு சேர்ந்த குணம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் மிகச்சிறப்பாக இருக்கிறார். நல்ல தன லாபம் வந்து சேரும். குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி வரும். இந்த வார இறுதி என்பது உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவை கொடுக்கும். இந்த கணவன் மனைவி இடையிலே ஊடாடி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் இப்பொழுது விலகும். இந்த காலகட்டத்தில் வங்கித்துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு ஆறுதலான செய்திகள் தேடி வரும். பினான்சியல் செக்டாரில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆறுதலான செய்தி உண்டு. குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களை இப்பொழுது உங்கள் வீட்டார் புரிந்து கொள்வார்கள். நெருக்கம் அதிகரிக்கும். நல்லதொரு வாரம். உங்கள் மனதிற்கு இதமான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரம் என்னுடைய முருகப்பெருமான் ஞாபகம் வரணும். ஏனென்றால் கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். ஆகவேதான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமான் அனுக்கிரகம் செய்கிறார். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் முருகப்பெருமான். இந்த முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிள்ளையார் பார்வதியால் உருவாக்கப்பட்டவர், முருகப்பெருமான் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர். ஆகவே இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கோபம் என்ற குணம் எப்பொழுதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடலிலே வெம்மை அதிகமாக இருக்கும். அதே சமயத்திலே பிறருக்கு உதவுவதிலே முன்னின்று நிற்பீர்கள். நீங்கள் வாழ்க்கையிலே பிறருக்கு உதவுவதிலே அலாதி பிரியமுடையவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்திலே முதல் ராசியிலேயே உங்கள் நட்சத்திரநாதன் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த மேன்மை. உங்கள் தந்தையாருடைய உடல்நலத்தில் இருந்த பல்வேறு பிரச்சனைகள் இப்பொழுது விலகும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவீர்கள். அரசு அதிகாரிகள் ஏற்றம் பெறுவீர்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களிலே உயர் பதவி வகிக்கக்கூடியவர்கள், டீம் லீடர்ஸ், இவர்களுக்கெல்லாம் நல்ல காலமாக இது அமையும். வராத நிலுவை பணங்கள் வந்து சேரும். குடும்பத்தார் மத்தியிலே ஒற்றுமை பெருகும். மன பிணக்குகள் எல்லாம் விலகும். மாணவர்களுக்கு கல்வி நலன் அதிகரிக்கும். நல்லதொரு வாரம். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் வியாபாரத்திலே ஒரு மீடியமான சூழ்நிலை நிலவும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, ரோகிணி நட்சத்திரம் என்பது அற்புதமான நட்சத்திரம். சிலப்பதிகாரம் இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறது. ரோகிணி நட்சத்திரம் என்பது ஒரு உச்ச நட்சத்திரம். சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய இடம் ரிஷபராசி. அந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்த உங்களுக்கு எப்பொழுதுமே மன தெளிவு உண்டு. வாழ்க்கையில எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆற்றலும் ஆசையும் உடையவர்கள் நீங்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு சுக்கிர பகவான் மிக சாதகமாக உங்கள் ராசியிலே உதவிக் கொண்டிருக்கிறார். அவர் வார இறுதியிலே மெல்ல நகர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். அப்படி சென்ற பிறகு உங்களுடைய தன வரவுகள் அதிகரிக்கும். இந்த கலைஞர்கள் பல பேருக்கு இப்பொழுது பல தடைகள் இருந்தது. இந்த தடைகள் எல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு விலகும். சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகள்ல நீங்க பொதுவான கண் நலன் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடணும். மருத்துவ சிகிச்சை கூட எடுத்துக்கலாம். சிலர் கண்ணில் பிரஷர், குளுக்கோமா ப்ராப்ளங்கள் வரலாம். என்று பார்த்துக்கணும். மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். இந்த மன அழுத்தம் தான் உடல்நல பிரச்சனைகளுக்கு பல நேரங்களில் காரணமாக இருக்கும். ஆகவே ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் வெளிவட்டாரத்திலும் அமைதியாக செல்லுங்கள். ஆனால் நல்ல தனவரவும் மன மகிழ்ச்சியும் தேடி வரும். இந்த வாரத்தில் மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வியில் நீங்கள் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களே, மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதனாக நட்சத்திரநாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்னைக்கும் நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் இல்லையா? அந்த செவ்வாய் பகவானவர் இந்த வாரத்திலே மகர ராசியில் இருக்கிறார், பிறகு கும்பராசிக்கு பயணம் செய்கிறார். இந்த சூழலை பார்க்கிற போது உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் தன லாபம் அதிகரிக்கும், நல்ல வேலை வாய்ப்பு, ஸ்திரமான வேலை கிடைக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு ஸ்திர வேலை கிடைக்கலையே இப்ப கவலை இருக்கு, இந்த வேலை கிடைக்கும். அதுவும் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், அன்றாடம் உழைத்து வாழக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள், பல பேருக்கு ரொம்ப கஷ்ட ஜீவனத்தில் இருக்கீங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சூழல் இப்பொழுது மெல்ல மெல்ல உருவாகும். உங்க வீட்டுல வளர்ப்பு நாய் இருக்கும், சிலர் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க அந்த நாயுடைய உடல் நலத்திலே கவனம் செலுத்துங்கள். கால பைரவரை வழிபடுங்க. அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க வீட்டுல தென்னை மரம் வளர்க்கணும். இந்த தென்னை மரம் மிருகசீரிஷ நட்சத்திர விருட்சம். அது அந்த தென்னை மரம் வளர்ப்பதனாலே உங்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான நன்மைகள் வளரும். நீங்க தென்னைக்கு நீர் ஊற்றுவீர்கள், இறைவன் உங்கள் வாழ்க்கையிலே கருணை நீரை ஊற்றுவார். ஆகவே நீங்கள் தென்னை மரத்தை நடுங்கள், வளருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களின் மீது ஈடுபாடு கூடும், சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், செய்தொழில் வெற்றியடையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் ஊதா வண்ணம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரமும் மிதுன ராசியில் தான் இருக்கிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதே வானமண்டலத்திலே பற்றி எரிகிறது என்று சொன்னார்கள். ஆக இப்படியுள்ள காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டமாக இருப்பதனால் தான் திருவாதிரை நட்சத்திரத்தின் மீது ராகு பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே உலகெங்கும் கொரோனா தொற்றுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கிறது. கொரோனாவை பற்றிய பயம் இருக்கிறது, புதிய வைரஸ் பரவியிருக்கிறோம். காரணம் திருவாதிரை நட்சத்திரம் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையின் காரணமாகவும் அந்த திருவாதிரையின் மீது ராகு பகவான் பயணம் செய்கிறார் என்பதனாலும் உலகத்திலே அப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் என்றைக்குமே பார்த்தீர்களானால் அக்னி சொரூபம். நீங்கள் சிவபெருமானுடைய நட்சத்திரம். திருக்கோவில்களில் பார்த்தீங்கன்னா கூட சிவபெருமான் அவருடைய தலையின் மீதே ஒரு பாத்திரம் இருக்கும், அதிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் சொட்டி கொண்டு சிவபெருமான் தலையிலே சொட்டும். ஏனென்றால் உடம்புள்ள ஹீட்டை தணிக்கிறாங்க. அப்படித்தான் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உடல் சூடு அதிகம், அப்பப்போ கோபம் வரும். துர்வாச முனிவர் மாதிரி கோபத்தை தவிர்க்கணும். இரண்டாவது, திருவாதிரை நட்சத்திரம் கடத்தர தோஷமுடைய நட்சத்திரம். ஆகவே கட்டிய மனைவியிடம் கனிவு காட்டணும், கோபத்தை காட்டக்கூடாது. நீ என்ன சமையல் செய்தே அப்படின்னு மனைவியை பார்த்து கேட்கக்கூடாது. உனக்கு என்ன செய்ய தெரியும் கேட்கக்கூடாது. வாழ்க்கையிலே அன்ன விடக்கூடிய அன்ன லட்சுமி கட்டிய மனைவி, அவளை மதிக்க தெரியாது. அப்படி மதித்தாலே திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் விலகும். யாரெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் மனைவிக்கு மதிப்பளிக்கிறார்களோ அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே புற வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தெய்வம் தீர்க்கும். ஆகவே இந்த வாரம் என்பது உங்களுக்கு தனப்புழக்கம் அதிகரிக்கும். தேவையில்லாத சில மனக்குழப்பங்களை நீங்கள் தவிர்த்தால் வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி நலன் மிகச்சிறப்பாக அமையும். உங்களுக்கு வெற்றிகள் பெருகும் நல்ல வாரம். இந்த வாரத்திலே அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். அன்பர்களே, நம்முடைய கணபதி டிவியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சேர்வதற்கு இந்த கணபதி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே, அற்புதமான நட்சத்திரம். இந்த பாரத மண்ணிலே ராமாயணம் மகாபாரதம் என்ற 2 இதிகாசங்கள் உண்டல்லவா? எப்படி வாழ வேண்டும் என்பதை ராமாயணம் மகாபாரதம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அந்த ராமாயணத்துடைய நாயகனாக இருக்கக்கூடிய ராமபிரான், அந்த ராமபிரானுடைய திரு நட்சத்திரம் தான் புனர்பூசம் நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது சனி தோஷமுடைய நட்சத்திரம். ஆகவே இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் எப்பொழுதுமே ஊனமுற்றவர்கள், வாழ்க்கையிலே ஏதாவது பாதிப்பு உடையவர்கள், உடல்நல பாதிப்பு உடையவர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் உதவி செய்யணும். அதனால இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்பொழுது
அதிசாரமாக இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே பல திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. ஒரு விடுமுறை காலமாக நீங்கள் வீட்டிலே இருந்தால் கூட இப்பொழுது புதிய விஷயங்களை பற்றி எல்லாம் சிந்திப்பீர்கள். என் வாழ்க்கையில் நான் புதுசாக சாதிக்க போறேன். இந்த கொரோனா வைரஸ் வீட்டில் நான் இருக்கக்கூடிய காலகட்டம் என் வாழ்க்கையிலே பல முன்னேற்றங்களை கொடுத்திருக்கிறது, புதிய சிந்தனைகளை கொடுத்திருக்கிறது. நான் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு புதிதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்வீர்கள். இன்னும் சிலருக்கு மாணவர்களுக்கெல்லாம் ஆன்லைன் கோர்சஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். பல பேர் இப்பொழுது கர்நாடக சங்கீதத்தை ஆன்லைன்ல கற்றுப்பீங்க. பல்வேறு வகையான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாரம். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களிடம் பணியாற்றக்கூடியவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் மீது அன்பு காட்டுங்கள். மாச சம்பளத்தை முழுசா உங்களுக்கு கொடுங்க, குறைத்து கொடுக்காதீர்கள். இந்த மாசம் நீ கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்த, நீ வரவே இல்லை அப்படிலாம் சொல்லி சம்பளத்தை குறைத்து கொடுக்காதீர்கள். அவர்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விடக்கூடாது. அதை கவனமாக இருங்கள். புனர்பூச நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் நீல வண்ணம். பூசம் நட்சத்திர அன்பர்களே, குபேரனுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்திலே பிறந்த நீங்கள் இந்த வாரத்திலே உங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல உடற்பயிற்சி செய்யணும். என்ன காரணம்? ஈஸியா சளி பிடிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. இந்த தூசி பட்டோ வேற காரணங்களினாலோ அலர்ஜி வரக்கூடிய காரணமாக அலர்ஜி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த வாரம் தென்படுகின்றன. ஆகவே நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க. பிராணாயாமம் பண்ணினா பல பிரச்சனைகள் விலகிடும். அதை போல நீங்கள் இந்த வாரத்திலே இறை வழிபாட்டிற்கு அதிக நேரம் ஒதுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நாள்ல வீட்டில் தினந்தோறும் பூஜை பண்ணணும். நன்றாக மணி அடித்து பூஜை பண்ணணும். மணி அடித்து பூஜை பண்ணினால் செய்வினை தோஷங்கள் ஒரு வீட்டில் இருந்தால் கூட விலகிடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். ஆகவே வீட்டில் தினந்தோறும் நீங்கள் இறைவனுக்கு கற்பூரம் ஏற்றுவது, கற்பூரம் காட்டுவது, தீபாராதனை, தூப ஆராதனை செய்வது, மணி அடித்து இறைவனை வழிபடுவதையெல்லாம் பூச நட்சத்திரத்துக்காரர்கள் பின்பற்ற வேண்டும். இந்த வாரத்திலே உங்களுக்கு 7ஆம் இடத்திலே உங்களுடைய நட்சத்திர நாதன் அமர்ந்திருக்கிறார். ஆகவே கணவன் மனைவி உறவிலே சில சலசலப்புகள் இருக்கும், நண்பர்களோடு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும். இப்படி இருக்கும் என்று நான் சொல்வதனாலே என்னுடைய அன்பு நேயர்கள் நீங்கள் மிக எச்சரிக்கையாக அணுகுவீர்கள். வாழ்க்கையுடைய விட்டுக் கொடுத்தலை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சியில் விட்டுக் கொடுத்தலுக்கு தான் நான் அதிக முக்கியத்துவம் தருகிறேன். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கி செல்லுங்கள் என்று சொல்கிறேன். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் எவ்வளவு கோபப்பட்டாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையிலே பொறுமையாக இருப்பதன் மூலம் பல காரியங்களை சாதிக்க முடியும் என்பதைத்தான் நான் இப்பொழுது என்னுடைய அன்பர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பர்களே, பூசம் நட்சத்திர அன்பர்களே, நல்ல தனவரமும் அதே நேரத்திலே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற்றமும் தென்படக்கூடிய வாரம். இந்த வாரத்திலே உங்களுடைய அயல்நாடுகளில் வசிக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்து உறவினர்கள், நண்பர்களுடைய உடல் நலத்தை விசாரியுங்கள். சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கலாம். அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்லுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகிற நன்மையான வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, பரதாழ்வாருடைய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரா என்னைக்குமே வாழ்க்கையில பாதுகா சகஸ்ரநாமம்னு இருக்கு. பாதுகா சகஸ்ரநாமம்னா என்னன்னா, ராமபிரானுடைய பாதுகைகளை பரதாழ்வார் வாங்கி கொண்டு வந்த சிம்மாசனத்தில் வைத்து அந்த பாதுகைகள் நம்மை ஆட்சி செய்தன. அந்த நிகழ்ச்சிக்கு பேரு பாதுகா சகஸ்ரநாமம். அருமையானை விளக்குகிறது. ராமாயணம் படிப்பதை விடவும் பாதுகா சகஸ்ரநாமம் படிப்பது வாழ்க்கையிலே மிக உயர்வானது என்று நம்முடைய ஞானிகள் எல்லாம் உரைக்கிறார்கள். பாதுகா சகஸ்ரநாமத்தை வீட்டில் பாராயணம் பண்ணினால் அந்த வீட்டில் எப்படிப்பட்ட கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் விலகும். ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்கள் பாதுகா சகஸ்ரநாமத்தை தினமும் படிப்பது நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகா சகஸ்ரநாமம் சொல்லுங்க. உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை தரும். உங்கள் மனக்குழப்பம் இப்ப அதிகமாக இருக்கு, அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். கணவன் மனைவி உறவிலே உள்ள சிக்கல்கள் விலகும். வீட்டிலே இப்பொழுது சந்தோஷ அனுபவங்கள் கூடி வரும். வளர்ப்பு பிராணிகளுடைய உடல்நலத்திலே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வியாபாரம் நலம் பெறும். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் கிரே வண்ணம். மகம் நட்சத்திர அன்பர்களே, மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இப்பொழுது பஞ்சமத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார், நட்சத்திரநாதன். ஆகவே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்க வியாபாரத்துல சில இனம் புரியாத தடைகள் இருக்கும். சில தடைகளை நிவர்த்தி செய்ய முடியாத தன்மையும் இருக்கும். என்னுடைய வியாபாரம் இப்படி இருக்கிறதே என்ற கவலை உங்களுக்குள் இருக்கும். அது இருந்தாலும் சரி,
இன்னும் சிலருக்கு பார்த்தீர்களானால் என்னுடைய அன்பு குழந்தைகள் இப்பொழுது மாறுபட்டு நடக்கிறார்களே, ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த வேலையை விட்டுருவேன்னு சொல்றாங்களே, இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தவறான பழக்கங்கள் இருக்கிறதே என்றெல்லாம் உங்களுக்கு கவலைகள் இருக்கும். இந்த காலகட்டத்திலே நீங்கள் கால பைரவரை வழிபட்டால் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நலவரும், உங்கள் வியாபாரம் நல்ல நிலையிலே மாறும். இந்த காலகட்டம் என்பது இந்த வாரம் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான தன லாபத்தை தரும். கோபத்தை தவிர்த்தால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். அலுவலக விஷயங்களிலே உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். பூரம் நட்சத்திர அன்பர்களே, பூரம் நட்சத்திரம் என்று சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வருவது ஆண்டாளுடைய திரு நட்சத்திரம். அது ஆண்டாள் அவதரித்த அற்புதமான நட்சத்திரம். அந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே எவ்வளவு கவலைகள் வந்தாலும் சுக்கிர பகவானை வழிபட்டால் கவலைகள் விலகிடும். சுக்கிர பகவான் தான் சுக்கராச்சாரியார். அவரை நீங்க சுக்கிர பகவானை வழிபடணும், சுக்கிர கிரகத்தை வழிபடணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு நல்ல உத்தியோகத்தை உருவாக்கி தருவார், உத்தியோக உயர்வுகளை உருவாக்கி தருவார். பெண்களுக்கு நல்ல மன நிம்மதி கிடைக்கும் வாரம். குடும்ப உறவுகளிலே இருந்த பல சிக்கல்கள் இப்பொழுது விலகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் பிறக்கும். லாக்டவுன் முடிஞ்ச உடனே உங்கள் புதிய சிந்தனைகள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. மிகச்சிறந்த வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வருகிறேன், இந்த கொரோனாவிலே உலக நாடுகள் பயப்படலாம், ஆனால் இந்திய திருநாடு இருக்கிறதே, இந்த கொரோனா விஷயத்தில் பிற நாட்டை விட நமக்கு பாதிப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். அதுபோக இந்த கொரோனா போன சில மாதங்களுக்கு பிறகு உலக நாடுகள் இந்திய நாட்டை தேட வேண்டிய அவசியம் பல விஷயங்களிலே வரும். நம்முடைய மருத்துவத்தை உலக நாடுகள் மதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உலக நாடுகளிலே பல்வேறு நாட்டினரும் இந்திய நாட்டிற்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்திய நாட்டுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அவர்கள் தாங்களும் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். பல்வேறு நல்ல செய்திகளை இந்திய திருநாடு அடுத்த பல ஆண்டுகளில் காணப்போகிறது. கொரோனா சென்ற சில மாதங்களுக்கு பிறகு ஒவ்வொரு செய்தியாக இந்திய மக்கள் கேள்விப்படுவார்கள். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த காலத்திலே வாழ்க்கையிலே நல்ல நல்ல முன்னேற்றமான தகவல்கள் வரும். பூர நட்சத்திரத்தை சேர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தாய் திருநாடு திரும்பலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். தாய் திருநாட்டை பார்த்து வருவீர்கள். இந்த நாட்டிலும் நீங்கள் அதிகம் சம்பாதித்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு தாய் திருநாடு திரும்பக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த வாரத்திலே கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எந்த உடல்நலக் குறைவாக இருந்தாலும் அந்த உடல்நலக் குறைவிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, உத்திரம் நட்சத்திரம் என்பது சுவாமி ஐயப்பனுடைய நட்சத்திரம். சுவாமியே சரணமையப்பா என்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மணிகண்டனுடைய நட்சத்திரத்தை நீங்கள் சொல்ல சார்ந்தவர்கள் என்பதனால் சுவாமியே சரணமையப்பா என்று நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நலன்களும் பெருகி கொண்டிருக்கும். அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிக நல்ல தகவல்கள் வரும். அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னேற்றமான தகவல்கள் உண்டு. அதை போல உயர் பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள் இன்னும் உயர் பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மதிப்பு பெருகும். மருத்துவர்கள் புகழ் பெறுவீர்கள். சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். இந்த வாரத்தில் பிசினஸ்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் பழுப்பு வெள்ளை வண்ணம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் என்பது மிக வரம் தரும் வாரமாக அமையும். உங்களுடைய நட்சத்திரநாதன் சந்திர பகவான் இந்த வாரம் புனர்பூச நட்சத்திரத்திலே துவங்கி உங்கள் நட்சத்திரத்திலே நிறைவடைகிறார். இந்த வாரத்துடைய நிறைவான நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம். உங்கள் மனதிலே நெடுநாளாக இருந்த இயக்கங்கள் இந்த வாரம் விலகி உங்களுடைய வாழ்க்கையிலே வசந்தங்கள் பெருகும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்கள் வரும். ஆபீஸுக்கு போக முடியாம வீட்டிலேயே இருந்துட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் சில நல்ல தகவல்கள் வரப்போகிறது.
சம்பள நிலையிலே இக்கட்டுகளிலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு அந்த இக்கட்டுகள் விலகும். அதே மாதிரி வருமானமே இல்லாமல் தவித்தவர்களுக்கெல்லாம் கஷ்டப்படுபவர்களுக்கு இறைவனுடைய கருணையினாலே வாழ்க்கை நடத்துவதற்குரிய வருமானம் வந்து சேரும். இந்த காலகட்டம் என்பது தாய் மகன் உறவு மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே உள்ள அல்லல்கள் விலகும், மகிழ்ச்சி பெருகும், வியாபாரத்தில் நலம் நீடிக்கும். நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் சிகப்பு வண்ணம். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சக்கரத்தாழ்வார் நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எப்பொழுதுமே சக்கரத்தாழ்வார் நமஸ்காரம் பண்ணணும். ஓம் சுதர்சனையே போற்றி, ஓம் சுதர்சனனே போற்றி என்று எளிய தமிழிலே நீங்கள் சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல பலன் தரும். இந்த சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சிலருக்கு நல்ல புதிய பதவிகள் கிடைக்கும். அதுவும் காவல்துறையிலே இருந்தால் நன்மதிப்பு கூடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை ஏங்கினவங்களுக்கு இப்பொழுது நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிற தகவல்கள் வரும். கணவன் மனைவி இடையே புரிதல் மிகச் சிறப்பாக இருக்கும். வங்கித்துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை பழு கூடும். கொஞ்சம் அசதி விலகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் நீல வண்ணம். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, சுவாதி நட்சத்திரம் சொன்ன உடனே நரசிம்மர் ஞாபகம் தான் வரணும். எப்பொழுதுமே நரசிம்மரை நீங்கள் வழிபட வேண்டும். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய நட்சத்திர நாயகன் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பதும், அதை போல உங்களுடைய ராசிநாதன் பாக்கிய ராசிக்கு இப்பொழுது செல்வதும் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை தரும். இந்த வார இறுதியிலிருந்து நல்ல நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சேரப்போகின்றன. நெடுநாளைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நல்ல நல்ல திட்டங்கள் இப்ப நீங்க போடணும். அப்படி திட்டங்கள் போட்டீங்கன்னா அந்த லாக்டவுனுக்கு பிறகு திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. மிகச்சிறந்த வெற்றிகள் வரும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்ப அதிசாரத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் தருவார். பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். விசாகம் நட்சத்திர அன்பர்களே, விசாக நட்சத்திரம் சொன்னாலே முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். ஒவ்வொரு மாசமும் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணணும். முருகன் கோவிலுக்கு போய் அங்க பண்ணக்கூடிய அபிஷேக பாலை வாங்கி சாப்பிடணும். அப்படி மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்கும். இந்த உடம்புல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பல பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம், சில பேருக்கு இந்த கணவன் மனைவி உறவுல பிரச்சனை, சில பேருக்கு வீசிங் ப்ராப்ளம், இப்படி எல்லாம் உங்க சொந்தக்காரங்களுக்காக இந்த ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்கும். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவா பல பேரை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் சில பேர் போக்குவரத்து துறையிலே சொந்தக்காரர்கள் பணியாற்றுவார்கள். அப்படிலாம் இருக்கும். சிலர் அரசு துறையிலே உங்கள் உறவினர்கள் பணியாற்றுவார்கள். ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் சுற்றங்கள் அப்படி அமையும்னு அர்த்தம். அந்த விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி நிலை நல்ல முன்னேறும். குடும்ப வாழ்க்கை சுபிட்சமாக இந்த வாரம் அமையும். நல்ல தாராள தனவரவு உண்டு. அக்கம் பக்கத்தினரால் நன்மை உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பிலே அதிகரிக்கும். நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகள் யாவும் பலிதமாகக்கூடிய வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 8, வண்ணம் நீல வண்ணம். அனுஷம் நட்சத்திர அன்பர்களே, அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் என்னைக்குமே காஞ்சி மகாபெரியவாள நமஸ்காரம் பண்ணணும். அனுஷ நட்சத்திரத்திலே அவதரித்தவர் காஞ்சி மகாபெரியவா சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள். அவருடைய மகாபெரியவாளுடைய திரு நட்சத்திரங்கிறதே மிகப்பெரிய விசேஷம். அதனால எப்பவுமே மனசுல அவரை தியானம் பண்ணினா அவர் உங்களுக்கு ஓடோடி உதவுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புத மகான் அவர். அந்த காஞ்சி பெரியவாளுடைய திருநட்சத்திரத்திலே பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நட்சத்திர நாதனாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு குரு பகவான் இணைந்திருப்பது பக்தியிலே ஈடுபாட்டை அதிகரிக்கும். பண வரவை அதிகரிக்கும். செய் தொழிலிலே விருத்தி உண்டு. வேலையிலே இருந்த தடைகள் யாவும் விலகும். நண்பர்கள் மத்தியிலே நன்மதிப்பு பெருகும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். பேக் பெயின் சிலருக்கு நிவர்த்தியாகும். பெண்கள் தங்கள் உடல்நலத்திலே கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் முத்து வண்ணம். கேட்டை நட்சத்திர அன்பர்களே, கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம்
ஒரு பொன்னான வாரம். இந்த நட்சத்திரநாதன் இருக்கிறாரே புதன் பகவான், இப்பொழுது இந்த வாரத்திலே இறுதியிலே அவர் உங்களுக்கு சப்தமஸ்தானத்திற்கு பயணம் செய்வார். இப்பொழுது நண்பர்கள் மத்தியிலே உங்களுடைய நன்மதிப்பு பெருகும். செய்தியாளர்கள், புகைப்படத்துறையை சார்ந்தவர்கள், போட்டோகிராஃபி விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க, மீடியா துறையை சேர்ந்தவர்கள் எல்லோருக்குமே முன்னேற்றமான தகவல்கள் வரும். வழக்குரைஞர்களுக்கு தேவையான நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்திலே இருந்த பற்றாக்குறை நீங்கும். பிள்ளைகள் வெளியிலே இருந்து வந்த மனசு கஷ்டங்கள் நீங்கும். கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு இருந்திருக்கும். அந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு விலகும். நீண்ட நாளைய வியாதிகள் குணமாகக்கூடிய நல்ல தகவல்கள் வரும். இப்போ நீங்க உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொல்றார். உடல் நலத்திலே நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இந்த வாரம் உங்களுக்கு நலமான நல்ல செய்திகள் வரும் வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் காக்கி வண்ணம். மூலம் நட்சத்திர அன்பர்களே, ஆஞ்சநேயருடைய அற்புதமான நட்சத்திரம் இல்லையா மூல நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே பிறந்த நீங்கள் எப்பவுமே ஆஞ்சநேயரை வழிபடணும். அவரை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் உருவாகும். அதுவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவா இப்பொழுது சில வம்பு வழக்குகள் வரும். நீங்க ஒதுங்கி போகணும். சிலருக்கு இனம் புரியாத பயங்கள் இருக்கிறது. வேலையில பிரச்சனை வந்துருமோ, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமோ, வெளிநாடுகளில் வசிக்கிறோமே, இந்த வேலை போயிடுமோங்கிற கவலையெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணணும். இன்னொரு விஷயம், அந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் இப்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய பரிகாரம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை செய்தாலே நீங்க பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் தன லாபம் உண்டாகும். உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வெளியிலே நல்ல தகவல்கள் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். பூராடம் நட்சத்திர அன்பர்களே, பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த வாரம் சிறு உயிர்கள் மீது அதிக கருணை காட்டல். நமக்கு சாப்பாடுக்கு எப்படியாவது வழி இருக்கு. இந்த காக்கை குருவிகள் இப்பொழுது என்ன செய்யும்? உங்க வீட்டுல மொட்டை மாடி இருந்துச்சுன்னா பறவைகளுக்கு கொண்டு போய் தண்ணீர் வையுங்கள், உணவிடுங்கள். அது நாம் செய்ய வேண்டிய கடமை. பூராட நட்சத்திர அன்பர்கள் மறவாமல் இதை செய்யுங்கள். அதே போல திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் இப்பொழுது வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் உங்கள் துன்பங்கள் விலகும், பண பற்றாக்குறை நீங்கும். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளைய நண்பர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள், உங்களுக்கு ஆறுதலாக பேசுவார்கள். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குரிய வழிமுறைகளை பற்றி சிந்திப்பீர்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பிழைகள், கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்துவீர்கள். அந்த தவறுகள் இனி நிகழாத வண்ணம் உங்களை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வாரம் உதவும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே, உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்த உங்களுக்கு விநாயக பெருமான் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் அவர் அவதரித்த நட்சத்திரம். அவை உத்திராட நட்சத்திர அன்பர்கள் எப்பவுமே விநாயக பெருமானே நமஸ்காரம் பண்ணணும். அதாவது இந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த தெய்வங்களை வழிபடக்கூடியது என்பதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் வந்து டாக்டரேட் பண்ணும்போது, அதாவது பிஹெச்டி புலிப்பாணி ஜோதிடத்தை எடுத்து என்னுடைய பிஹெச்டி பண்ணினேன். முறைப்படியாக முதுகலை படிப்பது, முறைப்படியாக எம்ஃபில் பண்ணுவது, முறைப்படியாக டாக்டர் பட்டம் ஆய்வது என்று என்னுடைய ஆர்வங்களை பெருக்கிக் கொண்டிருந்த போது ஜோதிட துறையிலே இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களுக்கும் தெய்வங்களுக்குமான தொடர்புகளை தெரிந்து கொள்கிற போது மிக ஆச்சரியமாக இருந்தது. இந்த தெய்வங்கள் அவதரித்த நட்சத்திரங்கள் என்று சொல்வதிலே ஒரு சூட்சமம் அடங்கி இருக்கிறது. இந்தந்த நட்சத்திரங்களுக்கு இந்த தோஷங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதிலே பல சூட்சமங்கள், அதே போல பல பரிகாரங்களை செய்ய முடிகிறது. அப்படி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடியது விநாயக பெருமானை வழிபட்டாலே நன்மைகள் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையுடைய பல பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவி உறவிலே சில சிக்கல்கள் இருக்கிறது. அந்த சிக்கல்களை இந்த வாரம் மனது விட்டு பேசுங்கள், சரியாகும். பிள்ளைகள் கொஞ்சம் மனமோன போக்கிலே நடக்கிறார்களே என்று உங்களுக்கு கவலை இருக்கிறது. விட்டு பிடியுங்கள். அவர்கள் இளம் வயதை சார்ந்தவர்கள், பட்டு திருந்துவார்கள், பொறுத்திருங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்கள் அன்பு மகன், அன்பு மகளுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய தகவல்கள் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். திருவோணம் நட்சத்திர அன்பர்களே,
திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பெருமாள் வழிபடணும், திருவோண விரதம் இருக்கணும் எப்பவுமே. எப்படி சிவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சொல்றோமோ அதே மாதிரி பெருமாளுக்குரிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரத்தில் எப்பவுமே பெருமாளுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும், வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். திருவோண நட்சத்திரத்துக்காரர்களும் எப்பொழுதும் பெருமாள் வழிபாடு செய்யணும். இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மிடில் வரக்கூடிய சில நாட்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். வாரத்துடைய ஆரம்ப நாட்களும் இறுதி நாட்களும் மிகச் சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள். அடிவயத்திலே வலி ஏற்பட்டு நிவர்த்தியாகும். சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புறம் பேசுவதை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து சென்றால் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலையிலே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் சிகப்பு வண்ணம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, எங்களுடைய கணபதி டிவியுடைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கணபதி டிவியுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வருவதற்கு எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு தொண்டையிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். மிகச்சிறந்த மனிதர்களாக விளங்கக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும். சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் சில கருத்து மாறுபாடுகள் ஏற்படுகிற போது அமைதியாக விட்டுக் கொடுத்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த வாரத்திலே உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் மகர ராசியிலும் பிறகு கும்பராசிக்கும் சென்று அமர்கிறார். இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் தங்கள் உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போ வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதன் மீது அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். சிலருக்கு வெம்மை சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து விலகும். இந்த வாரம் என்பது தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாரம், வியாபாரத்தில் முன்னேற்றமான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். சதயம் நட்சத்திர அன்பர்களே, சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்துல நீங்கள் இந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த நாட்கள்ல கொஞ்சம் 5ஆம் தேதி கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் செய்கிற போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள் போதும். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்திலே அந்த 3 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டாம். பழைய விஷயங்களை தொடரலாம். அதே நேரத்தில் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபடுகிற போது உங்களுடைய உடல் நலனிலும் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்கள் விஷயத்திலே கனிவாக பேசுங்கள். வியாபாரத்தில் புதிய விஷயங்கள் வருகிற போது அதை கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள். வியாபார விஷயத்திலே முன்னேற்றம் உண்டு. அதே நேரத்திலே குடும்ப வாழ்க்கையிலே விட்டுக் கொடுத்து செல்வது இந்த வாரம் அவசியம். கண்களிலே பிரச்சனை ஏற்பட்டு நிவர்த்தியாகும். சிலருக்கு தொண்டை கட்டு ஏற்பட்டு நிவர்த்தியாகும். உங்களுக்கு நகக்கண்களிலே சிலருக்கு அழுக்குகள் செல்கிற போது உடனே அதை நீக்கிவிடுங்கள். நகங்களை அதிகம் வளர்க்காதீர்கள். இதனால் சில துன்பங்கள் உங்களுக்கு வரலாம். ஆகவே இந்த வாரம் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் சந்தன வண்ணம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, புரட்டாதி நட்சத்திரம் ஒரு பொலிவான நட்சத்திரம். குரு பகவானுடைய 3 நட்சத்திரங்களிலே இந்த புரட்டாதி நட்சத்திரமும் ஒன்று. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் திடீர் செலவுகள் இருக்கும், திடீர் வரவுகளும் இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உதவும். இந்த லாக்டவுன் பீரியட் பல குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு இடையிலே ஒற்றுமை வருவதற்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகள் மீது பெற்றவர்கள் அன்பு காட்டுகிறார்கள். தாய் தகப்பன் அலுவலகத்திற்கே சென்று கொண்டிருக்கிறார்கள், எங்களை கவனிக்கவே இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த இளம் சிறுவர்களுக்கு இப்பொழுது தாய் தகப்பனுடைய முழுமையான பாசம் கிடைக்கிறது. சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய நீதிகள் எல்லாம் வாழ்க்கைக்கு தேவை என்று இளைஞர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த மாற்றத்தை கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த மாற்றத்தை புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிக முழுமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்திக் கொள்வதற்கு உங்கள் சிந்தனைகளை ஊக்குவிக்கும் காலமாக அமையும். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வரும். குடும்பத்திலே இருந்த குழப்பங்கள் விலகும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மகிழ்ச்சி பெருகும். உங்கள் பிள்ளைகளுடைய உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ஊதா வண்ணம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோம்னே மதுரை மீனாட்சி ஞாபகம் வரணும். மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டினும் மதுரை மீனாட்சி உமையே என்றது மீனாட்சியை நமஸ்காரம் பண்ணணும். மீனாட்சியை நமஸ்காரம் பண்ணினா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே போலாம்.
மற்றவாளுக்கெல்லாம் ஒருத்தர் தான் அம்மான்னு சொன்னா மதுரைக்காரர்களுக்கு மட்டும் 2 பேர் அம்மா, ஒன்று பெற்ற தாய், இன்னொன்று மதுரை மீனாட்சி. ஆகவே அந்த மதுரை மீனாட்சியை உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எப்பொழுதும் மனதாலே நினைத்து வழிபட வேண்டும். அவளை வழிபட வழிபட உங்களுடைய கல்வி நலன் அதிகரிக்கும், வியாபார நலன் அதிகரிக்கும். இந்த வாரம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக மகிழ்ச்சியான வாரம். உங்கள் உடல்நலத்தில் இருந்த பல குறைகள் விலகும். கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்த குளறுபடிகள் விலகும். நண்பர்களால் நன்மையான தகவல்கள் வரும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, பழகுவதற்கு நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இயல்பாகவே ஒரு மென்மையான குணத்தை இறைவன் வழங்கி இருக்கிறார். அதே நேரத்திலே தங்களுடைய வேலை என்று விட்டால் தாங்கள் எதற்கு எந்த அளவிற்கும் நான் உழைக்க தயார் என்னுடைய வேலையிலே என்று கடினமாக உழைக்கவும் நீங்கள் சித்தமாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறப்பான வாரம். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவி உறவிலே சிற்சில உரசல்கள் இருந்தாலும் அதை அழகாக லாபகமாக நீங்கள் சமாளிப்பீர்கள். தாய் தகப்பனுக்கும் உங்களுக்கும் இடையிலான புரிதல் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் வரும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இப்பொழுது இந்திய நாட்டுடைய உயர் பல்கலைக்கழகங்களிலே படிக்கக்கூடிய சிந்தனைகள் பெருகும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய அலுவலக வேலைகள் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கும். இருந்தாலும் மொத்தத்திலே ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மைகளெல்லாம் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். 27 நட்சத்திரங்களை சேர்ந்த அன்பர்களே, கணபதி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்க வாட்ஸ்அப் குரூப்களில் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது லைக் பண்ணுங்க. உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.